ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை நீத்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மூடி மூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணி மூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். சொல்லுங்க. வாழ்நாள் எல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. நாம் ஓடினாலோ நடந்தாலோ பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேனேயா.
நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை இழுத்தீரே, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேட்டி அரவணைத்தீரே. சொல்லுங்க. தாயின் கருவில் தோன்றும் முன் தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆட்டி தேட்டி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியதே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை எடுத்து கொண்டீரே. கத்த செய்ய நினைத்ததே தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கத்த செய்ய நினைத்ததே தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய அலைந்த என்னை தேடி வந்தீரே,
அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை எடுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை எடுத்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேட்டி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன் ஆமென். தாயை போல ஆட்டி தேற்றி ஓ உங்க அன்பு பெரியதே, உங்கள் பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அநாதி ஸ்நேகத்தா என்னை தீர்த்தி தீரையா, காருண்யத்தினா என்னை எடுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகள் நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல் துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினா என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்த செய் நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க அன்பு பெரியதே, உங்க இரக்கம் பெரியதே, உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே. கர்த்த செய்ய நினைத்ததே தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையால் செய்து முடித்தீரே. கர்த்த செய்ய நினைத்ததே தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையால் செய்து முடித்தீரே. கர்த்த செய்ய நினைத்தது 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 தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையால் செய்து முடித்தீரே. ஓரி ரதர கர கதர கர ஆலரதர பப பலதர சகல கதிரிக்கர. கர்த்த
செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அருமையான மகனே, உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீ வேண்டிக் கொண்டபடியே நடக்கும். பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை. உப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை. அம்மானு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். உம் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். உம்மை தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். உம்மை அப்பானு கூப்பிடத்த ஆசை. அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்த ஆசை. அப்பானு கூப்பிடவா. ஏ கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும். ஏ விண்ணப்பத்தை கேட்டது பார்த்தா அப்பானு சொல்லணும். ஏ கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும். ஏ விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை ஏந்துவது தாங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பானு சொல்லணும். உம்மை அப்பானு கூப்பிட ஆசை. அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்த ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடத்த ஆசை. உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்த ஆசை. அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்த ஆசை. அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்த ஆசை. அப்பானு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். உம் தோளில் என்னை சுமந்த பார்த்தா அப்பானு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். உம் தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்னை கெஞ்சுவது கொஞ்சுவது பார்த்தா
அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மானே கூப்பிடவா. கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானே சொல்லணும். ஏ விண்ணப்பத்தை கேட்ட பார்த்தா அப்பானே சொல்லணும். ஏ கண்ணீரை துடைச்சது பார்த்தா அம்மானே சொல்லணும். ஏ விண்ணப்பத்தை கேட்டது பார்த்தா அப்பானே சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானே சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்க பார்த்தா அப்பானே சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவது பார்த்தா அம்மானே சொல்லணும். உருக்கத்தை இறக்க பார்த்தா அப்பானே சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உங்க அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மானே கூப்பிடவா. உன் நேசத்தை பாசத்தை பார்த்தா அம்மானு சொல்லணும். உன் பாரத்தை தாகத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க நேசத்தையும் பாசத்தையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க பாரத்தையும் தாகத்தையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க பெரியவையும் தயவையும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க காருண்யமும் கிருபையும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உங்க பரிவையும் தயவை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க காருண்யம் தாரியம் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அம்மான்னு சொல்லிடத்தாசை, அம்மான்னு கூப்பிடவா. உன்னை அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. மறைத்து வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நான் தனிமையான பாதையில் நடக்கும்போதெல்லாம் உம்முடைய கரம் என்னை தாங்குகிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய செவ்வையான பாதை என்னை வழிநடத்துவதற்காக நன்றி அப்பா. உம்முடைய தோளின் மேலே என்னை சுமந்து கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ நீர் எத்தனை பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரமே நேசக்கரம், உம்முடைய அன்பு கரம், என்னை அரவணைக்கிற கரம் ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றி கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஒரு பாடலை பாடலாம். தனிமையின் பாதையிலே தகப்பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. ஓ எல்லாரும் கைவிட்ட போதெல்லாம், தனிமையான பாதையிலே நம்ம நடக்கும் போதெல்லாம் அவரே நமக்கு தகப்பனாயிருந்து அவரே நம்மை தோளின் மேல் சுமக்கிற தேவனாயிருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில்
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு என்ன தரு அல்லேலூயா. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இந்த வாரத்தில் நாம் தேவ சாயலாய் மாற வேண்டும். ஆமேன். போனவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன நடக்க வேண்டும், அது நாம் என்ன நம்முடைய பங்கு என்ன, அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் உயிர்த்தெழுந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது அதில் தலைப்பு தேவ சாயலாக நாம் மாற வேண்டும். ஆமேன். உயிர்த்தெழுந்ததுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு காரியம் என்னென்னா தேவனுடைய சாயலாக நாம் மாற வேண்டும். ஆமேன். அவரை மாதிரி மாற வேண்டும், அவரை போல மாற வேண்டும் என்றுதான் நம்ம அதில் ஒரு காரியங்கள். ஹல்லேலூயா. ஆமேன். அதுக்கு ஆதாரமான வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3:18 எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டும் முதல்ல எடுத்துட்டீங்களா? மீண்டும் படிக்கலாமா? நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற
அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாயலை போல, எந்த சாயலை போல? தேவ சாயலை போல நாம் மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். நம் யார் சாயலை போல மாற வேண்டும் என்றால் தேவனுடைய சாயலை போல மாற வேண்டும். ஆமென். நம்ம கண்ணாடியில பார்த்தோம் என்றால் நாம் தேவனை வெளிப்படுத்த ஒரு பாத்திரமாக மாறணும். ஆமென். சாது சுந்தர் சிங் ஒரு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தேசத்துக்கு போயிருந்தாரு. அங்கே போகும்போது அங்கே அவங்க கூப்பிட்ட அந்த வீடுகளில் போய் கதவை தட்டும் போது அந்த வீட்டில் பையன் வந்து கதவை பார்த்துருக்கிறாரு. அது ஹோல்ஸ் வழியாக பார்த்த உடனே இவர் நேரம் என்ன பண்ண கதவை திறக்கும் அப்பா அம்மா கிட்ட போய் என்ன சொன்னாரு, ஏசு வந்துக்கிறாரு, நம்ம வீட்டுக்கு ஏசு வந்துக்கிறாருன்றார். அப்போ வந்து அவங்க அப்பா ஏசு வந்துக்கிறாரா, அவங்க அம்மா பார்க்கலாம் சொல்லி பார்த்தா சாது சுந்தர் சிங் அவர் முகத்தில் ஒரு பிரகாசம். ஆமென். அவருடைய தோற்றத்தில், அவர் முகத்தில், ஒரு கண்களில் ஒரு மகிமை பிரசன்னத்தை பார்க்கும்போது எல்லோரும் அநேகர் இயேசுவை என்ன பண்ணுறாங்க, பார்க்குற மாதிரியே இருந்தார் முகத்தை பார்க்கும்போது. அல்லேலூயா. உள்ள இருக்கிற மகிமை ஜெபிக்கும்போது தேவனோடு இருக்க மோசே 40 நாள் தேவனோடு இருக்கும்போது மலையில கீழே இறங்கி வரும்போது அவன் முகம் தேவனை போல பிரகாசித்துதான். முகத்தை பார்க்க முடியாதனால முக்காடு போட்டு கொண்டு இருந்தாங்களாம். ஆமென். ஏனால் தேவனுக்கு கிட்ட சேர நாம் தேவனை போலவே மாறுகிறோம். ஆமென். மோசே தேவனோடு கிட்டி பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறார். பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய காரியங்களே வேண்டிய நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்க அவருடைய பிரசன்னம் மோசே மேல வந்து மோசே கீழே இறங்கி வரும்போது அவர் முகம் பிரகாசித்ததாம். ஏனென்றால் அவருடைய சாயல் மாதிரியே மோசேயுடைய முகம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது அது அப்படியே இறங்கிடுச்சு. ஆமென். ஒரு மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட்டில் இரும்பு வச்சு அப்படின்னா மேக்னெட் இரும்பு ஆகுமா, இரும்பு மேக்னெட் ஆகுமா? இரும்பு தான் மேக்னெட் ஆகும். மேக்னெட் ஒரு நாளும் இரும்பு ஆகாது. அதே மாதிரி தேவனோடு கிட்டி சேர அந்த இரும்புக்கு இருக்கிற குணாதிசயம் மாறி அந்த மேக்னெட்டுக்கு இருக்கிற அந்த குணாதிசயம் இரும்புக்கு வர மாதிரி நாம் தேவனோடு கிட்டி சேர அவருடைய சாயல் தானே, அவருடைய மகிமை தானே நமக்குள்ள வெளிவர ஆரம்பிக்குது. அதான் அங்க என்ன பவுல் சொல்றாரு, என்ன பண்றாங்க, நம்ம எல்லோரும் ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியாக மாற வேண்டியதான் நம்முடைய கடமை. இதுதான் மறுரூபமாகிறது. மறுரூபமாகிறது என்ன கேட்டினா, தேவன் நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும், நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிற மாதிரியே நம்ம குடும்பம் மாறுவதான் தேவ சாயலாம். ஹல்லேலூயா. இப்போ இருக்கும்போது நமக்கு சாயல் இல்லை. இது எப்படி கொஞ்சம் மகிமை மேல் மகிமை அடைய உள்ள இருக்கிற அந்த பிரசனம் வெளியில வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஆமென். உள்ள இருக்கிற தேவசாய் எங்க இருக்கு? இப்போ நமக்கு உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம ஆவியில தேவசாயில் இருக்கு. அது தேவசாய் தேவனோடு பழக ஆவியில் இருக்கிற அந்த தேவ சாயல் நம்முடைய ஆத்துமாக்களுக்குள்ள வரும். எப்படி வரும்? தேவ துதிக்க அது எங்க வருது? ஆவியில் இருக்க தேவ சாயல் எங்க வருது? இப்போ ஆத்துமா. எப்படி இதை கண்டுபிடிக்குது? ஆத்துமா வந்துச்சா வரல எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜோரக்கா இல்லையானே நம்ம பண்ணலாம் வச்சு பார்த்துடலாம். எப்படி வெளிச்சமா இருக்கும்? சூப்பர். அண்ணா நாம பேசுகிற வார்த்தை வைத்து உன் ஆத்துமா மறுரூபமாச்சா கண்டுபிடிச்சிடலாம். எப்பத்தாலுமே நெகட்டிவாவே பேசுறது, எப்பத்தாலுமே குறை சொல்லியே பேசுறது, எப்ப சொன்னாலுமே தப்பாவே பேசுதுன்னா இன்னும் ஆத்துமா மறுரூபம் ஆகல. அப்போ ஆவியில் இருக்க தேவ சாயல் ஆத்துமாக்கு வரும்போது நீங்க தேவன மாதிரியே பேச ஆரம்பிப்பீங்க, தேவன மாதிரியே மன்னிக்க ஆரம்பிப்பீங்க, தேவன மாதிரியே பார்க்க ஆரம்பிப்பீங்க, தேவன மாதிரியே ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் செய்யறங்க, கொஞ்சம் செய்யல, அப்போ மறுரூபம் ஆயிக்கொண்டே இருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஆமென். ஹல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை என்ன பண்ணும், மறுவ பட்டு கொண்டே இருக்கணும். ஆமென். அப்போ நம்ம ஆவியில் இருக்கிற தேவ சாயல் நம்முடைய ஆத்துமாக்கு வரும்போது நம் பேச்சில, நம் நினைக்கிறதுல, நம்முடைய செய்கையில, மன்னிக்கிறதுல, நம்ம பேசும்போது இருக்கிற அந்த சாந்தமான குணத்துல இதெல்லாம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். சரி, இப்போ மகிமை இப்போ ஆத்துமால் வந்துடுச்சு, அடுத்து எங்க வரணும்? இப்போ சரீரத்துல முகத்துல வரணும். மோசேக்கு முகத்துல வருது. எப்படி வருது? தேவனு மாதிரி பிரகாசமா இருக்குது. அநேக ஊழியக்கார பார்க்கும்போது பிரகாசம் தெரியும் முகத்துல. சில கிறிஸ்துவ கண்டுபிடிச்சிடலாம், அவன் முகத்தை பார்க்க கண்டுபிடிச்சலாம், நீ கிறிஸ்துவ கண்டுபிடிச்சிடலாம். அந்த முகத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு என்ன இருக்கும்? ஒரு மகிமை இருக்கும், ஒரு கலை இருக்கும். என்னங்கய்யா? ஒரு கலை இருக்கும். அவன் கருப்பா தான் சரிதான், முகம் கிறிஸ்துவனா இருந்தானா ஒரு முகத்தை ஒரு ஏன்னா உள்ள இருக்கிற சாயல் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அவன் எப்படி சொல்ல வெள்ளையா இருப்பான், அவன் ஏசு ஏத்துக்கலன்னா அந்த முகத்துல அந்த என்ன இருக்காது, அந்த கலை இருக்காது. ஆனா அது கருப்பா இருந்தா கூட ஏசு ஏத்துக்கிட்டனா அந்த முகத்தை கலை வெளியே வர ஆரம்பிக்குது. ஆமென். அவனை பார்த்து கண்டுபிடிச்சலாம், நீ கிறிஸ்து. சில டேக்ஸ் கொத்தா இருக்கும் போது சில கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவன் முகம் காமிச்சு ஊத்துரும், நீ கிறிஸ்துவ காமிச்சு ஊத்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஏன்னா அந்த ஆத்துமாக்கள் இருக்கிற அந்த முக சாயல் இப்பொழுது அவனுடைய சரீரத்து வர ஆரம்பிக்குது. இதுதான் அவர் எழுதுறாரு, தேவனை போல மாற வேண்டும். செய்கையில, பேச்சுல, விட்டு கொடுக்கறதுல, மன்னிக்கிறதுல, தாழ்ந்து போகுதுல, இரக்கத்துல, எல்லாத்துலயுமே நான் தேவனை போல மாற வேண்டும். ஆமென். இதுதான் தேவ விரும்புற வாழ்க்கை. இப்படி மாற 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 உன் வாழ்க்கையில பிசாசுக்கு இடமே இருக்காது. ஆமென். சொல்லுவாங்க, இந்த இரும்பு செய்யற இடத்துல பட்டறையில எறும்புக்கு என்ன வேலை, ஈக்கு என்ன வேலைன்னு வாங்க. இந்த பட்டறையில ஈக்கு என்ன வேலை? ஏன்னா அங்க நெருப்பு எரிஞ்சு இருக்கு அங்க என்ன வராது, ஈ வராது. கொசு பட்டா சுட்டு செத்து சாம்பலாயிடும். அது மாதிரி தேவ சாயலாய் நீ மாறும்போது, தேவனை துதிச்சுக்கினே இருக்கும்போது, தேவ பிரசம் இருந்துனே இருக்கும்போது அங்க பிசாசு பார்ப்பான், அவன் இருக்க முடியாது, போயிடுவான். வியாதி பார்க்கும், இருக்க முடியாது, போயிடும். சில பிரச்சனைகள் வர பார்க்கும், இருக்கிற பிரசன்ஸ்ல, தேவ அபிஷேகத்துல உங்களை அந்த பிசாசுனால, வியாதியினால உங்கள் சரீரத்துக்குள்ளேயோ வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. என்றால் உங்க வீடு தேவ பிரசனத்தினால் நிரம்பி இருக்கும் போது. ஆமென். அப்போ நாம் என்ன பண்ணது, தினந்தோறு வீட்டுல தேவனுடைய பாடலை போட்டு துதித்து பாடிக்கொண்டே இருக்கணும். ஆமென். தினந்தோறு வீடு தேவ பைபிளை படித்துக்கொண்டு அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாய் திறந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க பேச பேச ஒருவேளை வீட்டுல இருக்கு, வீட்டுல என்ன பண்ணுது, பிரச்சனை இருக்குனாலும் நீங்க ஆராதிக்க 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 பிரச்சனை எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. வீடு சூடா இருக்கு, ஏசி போடுறோம். ஏசி போட என்ன வைப்போம், கூலிங் ஆகுது. அதே மாதிரி வீடு ஒரே பிரச்சனையா இருக்குது, ஏசியா ஆண்டரை போட்டாங்கன்னா கொஞ்சமா ரூமு குளிராக சூடு எங்க போகுது தரலங்க. சில ஏசி இருக்குது, போட்டாலும் சூடு என்ன பண்ணுது, ஓடும், ஆனா சூடாகாது, இதாகாது, என்னது குளிர்ச்சி ஆகாது. அப்போ ஏசி போடும்போது எப்படி ரூம்ல இருக்க டெம்பரேச்சர் கொஞ்சமா இறங்கி உள்ள சூடு வெளியே போற மாதிரி தேவன் உங்க வாழ்க்கையில வர 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 உள்ள இருக்க தரித்து வெளியே போக ஆரம்பிக்கும். ஆமென். உள்ள இருக்க பிரச்சனை வெளியே போக ஆரம்பிக்கும். எப்படி போகுதுங்க, எந்த பக்கம் போகுதுன்னா நமக்கு தெரியாது. ஆனா ஏசி போட்டா எப்படி ரூம் கூல் ஆகுதோ அதே மாதிரி தேவன் உன் வாழ்க்கையில வர 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 வளர 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 உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கஷ்டம் வெளியே போய்தான் ஆக வேண்டும். அதே மாதிரி ஏசி போட்டுட்டோம், ஏசி போட முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஏசி போட்ட பிறகு இருக்காது. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா மாட்ட ஆரம்பிக்குமா, கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அதே மாதிரி தான் மறுரூமத்து மேல மறுரூம் அடைய ஒரு நாள் உங்க ரூம் எப்படி தான் இருக்கும், நல்ல கூலிங் ஆயிடும். ஆமென். அதே மாதிரி வீடு ரொம்ப சந்தோஷமாயிடும், குடும்பம் ரொம்ப சந்தோஷமாயிடும், உன் பிரச்சனை விட்டு போயிடும், பிசாசு கிரியைகள் விட்டு போயிடும், வியாதிகள் போகும், வறுமைகள் போகும். ஆண்டு வீட்டு வர 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 ஒன்னு நிச்சயமாய் போய்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா.
ஏசி நல்லாதான் ஓடுது, ஆனா ரூம் வந்தா கூல் ஆக மாட்டுதுன்னா என்ன பிரச்சனை? ஏசியில பிரச்சனை. உங்களுக்கு ஆண்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை உள்ளன அப்புறம் அனுமதிக்க மாட்டீங்க, ஜெபிக்க மாட்டீங்க, ஆராதிக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு 100க்கு என்ன பண்ணல, இடம் இல்ல. உங்க காதை திறந்து வச்சிருக்கீங்க, வாயை திறந்து வச்சிருக்கீங்க, உங்க காதை திறந்து வச்சிருக்கீங்க. எல்லாம் ஏசி போட்டாலும் ஜன்னலை திறந்தீங்கன்னா ஏசினா இடம் வெளியே போயிடும். அதே மாதிரிதான் உங்க தேவையில்லாதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க அவங்க இவங்க அங்க போயிடுச்சு, இவங்க இதாகி போச்சு, அந்த கதை இந்த கதை சோக கதை, அவன் அங்கோட்டு ஓடி போயிட்டா, இவங்க ஓடி போயிட்டான், இவங்க வந்துட்டான் இவன் வந்துட்டான். தேவையில்லாத காதுக்குள்ளேயே காதுன்ற கதவு ஓப்பன்லயே இருக்கிறதுனால எல்லாமே என்ன பண்ண, தேவ பிரசன்னம் காது வழியாவே ஓடி போயிடுது. ஆண்டு என்னடா எவ்வளவுதான் கூலிங் பண்ற, 1.5 டன் ஏசி போட்டாலும் இந்த ரூமு கூலா மாட்டேங்குதா? ஏன் காது திறந்து காதை மூடு, காதை அடை, காது அந்த காதை ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அந்த காதை அடைச்சாதான் உன் ஏசி என்ன பண்ண ரூமுக்கு வரும். சில காது அடைஞ்சிருக்குது, கதவு திறந்துருக்கு, வாய் திறந்து கதவாது பாருங்க, ஜன்னல் பாருங்க கொஞ்சம் தான், அந்த வாய் இருக்கு பாத்தீங்களா, பெரிய வாய் திறந்து தேவையில்லாதெல்லாம் பேசி பேசி எவ்வளவுதான் மணிக்கணக்கா ஆண்டவர் அனுப்புனா கூட உங்க வாய் போதும். எல்லாம் 1 hour பாத்தீங்கன்னா 1 hour ஃபுல்லா ரூம் எல்லாம் மூடி 1 hour கஷ்டப்பட்டு கூலிங் வச்சிருந்தா ஏசிய நீங்க 2 நிமிஷம் கதவை திறந்தீங்கன்னா எல்லாம் போயிடும். அல்லேலூயா. அதே மாதிரி 2 hour சர்ச்சில் வந்து உட்கார்ந்து நல்ல வசத்தை கேட்டு நல்ல ஆராதனை பண்ணி 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 வீட்டுக்கு போய் அப்படிதான் தெரியும் எனக்கு இதெல்லாம் நடக்காது நம்ம எல்லாம் இப்படின்னு வாயை திறந்தீங்கன்னா 2 hour உட்கார்ந்து பண்ணதெல்லாம் ஒரே செகண்ட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டியம்மா. அல்லேலூயா. அப்போ தேவன் அங்க காத்து அனுப்பினேதான் இருக்கிறாரு. நீங்க மூட வேண்டியதை மூடணும். சரிங்களா? நீங்க வாயை மூடணும், காதை மூடிக்கணும். அந்த ஏரியா பக்கமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை மர்வமாகும். தேவன் தான் பாக்க, என்னதான் நீங்க எப்பேற்பட்ட அமெரிக்கால இருந்து கொண்டு வந்து ஏசியா இருந்தாலும் உங்க வீட்டு கதவு திறந்ததுன்னா அது நிக்காது. என்ன சிஸ்டர், அது நிக்காது. அதே மாதிரி என்னதான் பைபிள் படிச்சு வர்ஷிப் பண்ணாலும் உங்க வாயையும் காதையும் ஒழுங்கா மூடி வைக்கலனா அது உங்க வாழ்க்கை நிக்காது. அது ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட போயிடும், வெளியே போயிடும். ஆண்டு கொடுத்துனாங்கிறாரு, ஆசீர்வாதம் கொடுத்துனாங்கிறாரு, நன்மை கொடுத்துனாங்கிறாரு, சுகத்தை கொடுத்துனாங்கிறாரு. ஆனா அதெல்லாம் போயிடுது. அல்லேலூயா. இதுதான் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும் என்றால் சிலதை நீங்க என்ன பண்ணணும், பத்திரமாய் மூட வேண்டும். சிலது செய்யாம பேசாம தேவ சமூகத்துல இருக்க தேவ பிரச்சனை வாழ்க்கையில மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வார்த்தை முக்கியம், வாயின் வார்த்தை முக்கியம். நீங்க பேசுறதுதான் ஒரு உருவத்தை கொண்டு வருது. என்ன கொண்டு வருது? ஆமா, ஒரு வார்த்தை, நீங்க ஒரு பேசுற வார்த்தை ஒரு எண்ணத்துல ஒரு இமேஜை கொண்டு வருது. அந்த இமேஜ் ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வருது. அந்த எதிர்பார்ப்பு உன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்குது. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஊர்ல ஒருத்தர் வராரு வச்சுங்களேன், வராரு ட்ரெயின்ல வராரு. நீங்க என்ன பண்றீங்க, அனுப்புறீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணேன், சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு அனுப்புனேன். இது மாதிரி ஒரு லேப்டாப் கொண்டு வருவாங்கப்பா, அந்த லேப்டாப் நீங்க வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புனேன். எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி ஒரு குள்ளமா கருப்பா இருப்பாங்க, அண்ணனும் தங்கச்சி வருவாங்க. அந்த லேப்டாப் நீ போய் வாங்கணும், இந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு ஒரு பிக்சர் என்ன பண்ண கொடுத்துட்டோம். இவர் போகும்போது கரெக்டா நின்றுட்டு அந்த கரெக்டா சொல்ற மாதிரியே அந்த அப்போ உன் மனதுக்குள்ள ஒரு வார்த்தை நான் சொல்றேன், இப்படிதான் இருப்பாங்க அப்படி வார்த்தை சொல்லும் போது மனதுக்குள்ள உருவாகுது. இப்ப நான் சொல்ற பாருங்களேன், கருப்பா குள்ளமா ஒல்லியா ஒத்துருக்கிறார் வருவாருன்னா நீ யார் தடுவீங்க? இப்போ உன் மனதுக்குள்ள பிச்சை ஆரம்பிச்சுப்போம். இப்போ கருப்பா குள்ளமா ஒல்லியா, நீ யாரை பார்க்க மாட்டீங்க? இப்போ குண்டா இருக்கிற வெள்ளையா இருக்கிற ஹைட்டாக வந்து பார்க்க மாட்டீங்க. இப்ப வார்த்தை சொல்லும் போதே உங்க மனது ஒரு உள்ள போட்டுருது, ஓகே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு போகும்போது அதை தேடி நீங்க போறீங்க. தேடி இப்ப நிக்கும் போது இவர் தான் போல 2 பேரும் அங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் அவர் கொடுக்கிற அந்த பொருளை வாங்கிட்டு நம்ம வரோம். அதே மாதிரி இந்த வார்த்தை என்ன செய்யுங்க, இந்த பைபிள் வார்த்தை உங்களோட மனதுக்குள்ளாக ஒரு இமேஜ் உருவாக்கும். நான் இப்படிதான் இருக்கணும். பைபிள் சொல்லுது, நீங்க தரித்திரத்துல, நீங்க வறுமையில,
நீங்க பலவீனமா நீ கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்லை. இயேசு உங்களுடைய வறுமையை மாத்திட்டாரு, இயேசு கஷ்டத்தை மாத்திட்டாரு, இயேசு வியாதியை மாத்திட்டாருன்னா அந்த பிக்சரை உன் மனதுக்குள்ள கொண்டு வந்து அந்த அதுவா நீங்க என்ன பண்ணும், நினைக்க 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 அது உங்களுக்கு ஒரு உருவத்தை கொண்டு வரும். நீங்க எதிர்பார்ப்பீங்க, எங்க ஸ்டேஷன் நிற்கும் போது என்ன எதிர்பார்ப்பீங்க, வராங்களா இவங்க வராங்க, ஏன் வருதுக்கு எப்படி எதிர்பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மைண்டுக்குள்ள இருக்குது, நின்றுட்டு பார்த்துன்னு இருக்கீங்க. ஓகே இப்ப இல்லையே, இவர் இல்லையே, இவர் இல்லையே. அப்போ எதிர்பார்க்குறீங்க, எதிர்பார்த்தால் உங்க பக்கத்து வரும்போது அவங்க கொடுக்க பொருளை வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வார்த்தையை நீங்க பேச 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 நினைக்கும் போது உங்க உள்ள எதிர் மாறணும். நான் இப்படி ஒரு நஷ்டத்துல, இப்படி வறுமையில, இப்படி வியாதியில, பலவீனத்துல, இப்படி வாழ்க்கை கஷ்டத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்க மைண்ட்ல எடுத்து நினைக்கணும், ஆமா நான் அப்படி இருக்க கூடாது, நான் நல்லவன் என்ன பண்ணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஒரு இமேஜின் உங்களுக்கு கொண்டு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கும் பயத்துக்கும் நேர் எதிரான விஷயம்தான். விசுவாச இடத்துல பயம் இருக்காது, பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. ஆனாலும் இது ரெண்டுமே ஒரே சக்தி உடையது, ஒரே சக்தி உடையது இல்லைங்களா? ஒரே மாதிரி இயங்கும். எப்படின்னா, நீங்க பயந்தீங்கன்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யார் சொன்னது? யோபு சொன்னார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போ பயம் நீ நினைக்கும் போது பயம் உங்களுக்கு உருவத்தை கொண்டு வருது, அந்த உருவம் வாழ்க்கை கெடுத்து விடுது. அப்ப விசுவாசம் உருவத்தை கொண்டு வருது, அந்த உருவம் வாழ்க்கை ஆசுவம் மாத்துது. அப்போ நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ, எதை என்றீங்களோ அப்படியாக வாழ்க்கை மாறுது. அதான் சொல்றாரு, நல்லது நினைங்க, நல்லது நடக்கும். ஆமென். பைபிள் வார்த்தையின்படி விசுவாசமா நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில விசுவாசமா நடக்கும். இந்த பைபிள் வார்த்தையை நீங்க அவிசுவாசமாய் பயப்பட்டீங்கன்னா பயம் உங்க வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாம் இந்த வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தை மூலமாக நம்ம எண்ணத்துல ஒரு மாற்றம் ஏற்படணும். என்ன மாறுது நமக்கு? இந்த வார்த்தை எது கொடுக்குதுன்னா, உங்க எண்ணத்துல மாற்றம் ஏற்படணும். எண்ணம் மாறினாதான் உங்க வாழ்க்கை மாறும். எண்ணம் போல வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உங்க மாறணும்னா உங்க எண்ணம் மாறணும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு நன்மை கொண்டு வரணும்னா உங்க எண்ணங்கள் மாறினாதான் மாறும். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் வார்த்தைகள் பைபிள்ல எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, உங்களுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக. வார்த்தை எது கொண்டு வருது? எண்ணத்தை எண்ணத்தை மாத்து. இப்போ நீ கடங்காரனா, கஷ்டப்படுறவனாக, பிசாசு பிடிக்கிறவன எண்ணம் இருந்துன்னா அதான் வாழ்க்கை நடக்கும். இந்த மெசேஜ் ஆண்டு வார்த்தைகள் இதெல்லாம் எதுக்குன்னா, உன் எண்ணத்தை உன் ஆத்துமா வாழுது போல தான் வாழ முடியும். அல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்கு, உன் ஆத்துமா வாழுது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். ஆத்துமான என்ன? ஆத்துமா என்ன? எல்லாம் தெரியுங்க எனக்கு. இட்லி மாவு தெரியும், தோசை மாவு தெரியும், சப்பாத்தி மாவும் தெரியும். ஆனா இந்த ஆத்துமா எங்க இருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த மாவெல்லாம் கடலை கிடைக்குது, அது உங்களுக்குள்ளதான் இருக்குது. ஆத்துமா சிந்தனை, என்னது? சிந்திக்கிறது, யோசனை. சொல்றாரு, உன் ஆத்துமா அழுது போல நீ எப்படி சிந்தனை இருக்கோ அப்படிதான் இருப்பீங்க. உன் சிந்தனையில நீங்க ரொம்ப பலவீனமா இருந்துட்டீங்கன்னா உன் வாழ்க்கையும் பலவீனமா மாறிடும். உங்க சிந்தனையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, உங்க சிந்தனையில நல்ல மார்க் வாங்குவேன், நல்லா படிப்பேன், நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க சிந்தனை ஒரு ரூபமாக உங்க மைண்ட்ல கொண்டு வரும். அந்த எண்ணங்கள் உங்க வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதுக்குதான் வார்த்தை, இதுதான் பைபிள் வசனம். இந்த பைபிள் வசனம் என்ன பண்ணுனா, உன் மைண்டுக்குள்ள கொண்டு போ. ஓகே, நான் இப்படி இருக்கணும் அவசியம் இல்ல, நல்லா இருக்கணும். ஆபிரகாம் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலம் எனக்கு வந்திருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாம் சுகம் எல்லாம் கிறிஸ்து இயேசு எனக்கு வந்திருக்குது. ஆபிரகாமுடைய தேவனை கிட்டி சேர ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமா எனக்கு வந்திருக்குது அப்படின்னு எண்ணத்துல மாறணும். ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை மட்டும் கேட்டு போனா பயன் இல்லை. இந்த வார்த்தை எண்ணத்தை மாத்தலனா நீ என்னதான் மெசேஜ் கேட்டாலும் இதுல எந்த பயனும் இருக்காது உங்க வாழ்க்கையில. அப்ப எதை மாறணும்னா, எது மாறணும்? இந்த எண்ணத்தை மாத்தணும், உங்க சிந்தனையை மாத்தணும், நீ யோசிக்கிறத மாத்தணும். உனக்கு என்ன செஞ்சுக்கிற அதை கொண்டு உன் எண்ண தரித்திரத்தை, வியாதிய, பிரச்சனைய, கோபத்தை, எரிச்சலை,
தேவையில்லாத துர்குணத்தை உன் வாழ்க்கையில எடுத்து போடுவதற்கு, உன் எண்ணத்தை மாத்தணும். எண்ணத்தை மாத்துவதற்கு தான் இவ்வளோ என்ன பண்ணோம் பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எண்ணம் மாறும்போது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப எண்ணம் தான் நமக்கு எதிர்பார்ப்பை கொண்டு வரும். அந்த எதிர்பார்ப்பு தான் உன் வாழ்க்கையில நடக்குது. என்ன நினைக்கிறீங்களோ அது உன் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்குது. அதனால சொல்ல நல்ல நினைப்பா கெட்டு நினைக்காதன்ற ஆண்டவர். அப்ப நல்ல நினைக்கும் போது நல்லதை நடக்குது. இந்த மலையை பார்த்து தான் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். எவனாகலும் இந்த மலையை நினைச்சுக்கலாம், உங்க பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள், பிசாசு கிரியைகள் எதெல்லாம் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கோ அதெல்லாம் மலைகள். அல்லேலூயா. அதெல்லாம் 5 மலையா இருக்கலாம், 6 மலையா இருக்கலாம், இல்ல 7 மலையா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு மலை, சரிங்களா? 7 மலையா இருந்தா கூட அது பிரச்சனை தான், சரிங்களா? இது இருக்குது வாழ்க்கையில. இப்போ இங்க பார்க்கலாம், முக்கியமான விஷயத்தை இங்க பார்க்கலாம். நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி என்ன பண்றீங்க சொல்றாங்க, வார்த்தைய பேசுறாங்க. இதான் வார்த்தையை பேசிட்டு சொன்னபடி ஆகும் என்று இருதயத்திலே விசுவாசி, இருதயத்திலே சந்தேகப்படாமல் அந்த ரூபத்தை இருதயத்தை கொண்டு வராரு. உங்க எண்ணத்துல நீங்க சொன்ன வார்த்தை நடக்கும் என்ற ஒரு பிக்சரை இருதயத்திலே கொண்டு வரணும். நீங்க சொன்ன போல் நடக்கல, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அறிக்கை பண்ணணும், நடக்கல. அந்த அறிக்கை பண்ணுவதை இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசி, உங்க இருதயத்துல உங்க மனதுக்குள்ள அதை விசுவாசிக்கணும். ஆமா, இது மழை போகிற மாதிரியும், நீங்க சொன்ன உடனே கஷ்டங்கள் போகிற மாதிரியும், நீ நல்லா இருக்கிற மாதிரியும், பிரச்சனை இல்லாத இருக்கிற மாதிரியும், இந்த இடத்துல மழை இருந்துச்சு இப்ப மழை இல்ல, இங்க பிரச்சனை இருந்துச்சு இப்ப பிரச்சனை இல்ல, இந்த கஷ்டம் இருந்துச்சு இந்த கஷ்டம் இல்ல, இந்த வறுமை இருந்துச்சு இந்த வறுமை இல்ல, இது தப்பான எண்ணம் இருந்துச்சு இது என் வாழ்க்கை இல்லைன்னு நீங்க இப்போ இருதயத்துல விசுவாசிக்கணும். சொல்றீங்க, நிறைய பேர் சொல்றோம், நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா இருதயத்துல விசுவாசிக்கல. இருதயத்துல அந்த பிக்சர் உங்க வரல. நீங்க நல்லவராய் மாறுவ பிக்சர் வரல. கடன் இல்லாமல் கடன்ல அடைக்கிற பிக்சர் வரல. இன்னும் வாழ்க்கையில எது வரணும்னா நீங்க நல்லா இருப்பதை போல பிக்சர் உங்க மனதுல வந்தால்தான் நீங்க சொல்ற வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அத வாசம் சொல்லுது, நீங்க சொன்ன நடந்துடாதுப்பா, சொல்லுவதை உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். உன் மனதுக்குள்ள விசுவாசிக்கணும். அந்த பிக்சரை கொண்டு வரணும். இந்த மலை போகிற மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்தாதான், நீங்க குடிசை வீட்டுல இருந்தால் கூட நீங்கள் நல்ல சிந்தனையாய் சொல்லும் போது உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. உங்க இருக்குமோ இல்ல, இப்போ மேல என்ன இருக்குது, இப்போ என்ன இருக்குது, கூரை தான் இருக்குது. இங்க இல்ல, உங்க வீட்டுல ஓடுதான் இருக்கு. நீங்க பார்க்கும்போது தளம் போட்ட மாதிரி பாருங்க இத. அது வாழ்க்கையில பேச ஆரம்பிக்க, வீடு தலை போட்டு இருக்குது, கூரை வீடா இருக்கும். என்ன பண்ணும், என் வாழ்க்கையெல்லாம் இந்த கூரை வீட்லயே வாழ்க்கை ஒழிஞ்சிருமா, இந்த கூரை வீட்லயே வாழ்க்கையெல்லாம் போயிடுமா அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், நான் என்ன பாக்குறேன், தளம் போட்ட வீட பாக்குறேன். ஏனென்றால் சும்மா கற்பனை இல்ல, இந்த பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீ வாழ்ந்திருக்கிறது பைபிள் சொல்லுது. நீ நல்லா இருப்பதுக்கு பைபிள் சொல்லுது. சும்மா ஏதாவது ஒருத்தர் நீங்க என்ன பண்ணல நினைக்கல, நல்ல நினைக்கிறீங்க. அல்லேலூயா. சிங்கக்குட்டிக்கு தாழ்ச்சி பட்னியா இருக்கும், கத்திரத்துக்கு ஒரு நன்மையும் குறைப்படா நீ விசுவாசிக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன விசுவாசிக்கிறேன், நான் நல்லா இருக்கிற மாதிரி விசுவாசிக்கிறீங்க. இது சொன்னா கற்பனை இல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மைகள். அல்லேலூயா. நீங்க தேவையில்லாததையும் அநியாயமா விசுவாசிக்கல, பைபிள சொன்னதா விசுவாசிக்கிறீங்க. இதை நீங்க என்ன விசுவாசிக்கணும், என்ன பார்க்கணும், நான் மலையை பெயர்ந்து போன்னு சொல்லும் போது போன மாதிரி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இயேசு போகும்போது அத்திமரத்தை பார்க்கறாரு, சபிக்கிறாரு, சபிச்சுட்டு போயிடுறாரு. போயிடுத்து அடுத்த நாள் வரும்போது எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் சொல்லும்போது, ஐயா நேத்து நீங்க என்ன பண்ணீங்க, சபிச்சீங்க, இது என்ன பண்ணுது, பட்டு போயிடுச்சேன்றாங்க. இவர் இப்பதான் விசுவாசிக்கிறாங்க. ஆடு சொல்றாருப்பா, லேட்டா விசுவாசிக்கிறீங்க, இது நேத்தே விசுவாசிச்சிருக்கணும். அல்லேலூயா. நல்லா இருக்கும் போதே நான் வார்த்தை சொல்லிட்டேன், வார்த்தை சொன்னதை அது இப்படியாக பட்டு போகும் என்பதை இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே பார்த்தாரு,
சீஷர்கள்லாம் வந்து சொன்ன அடுத்த நாள் பார்த்தாங்க. இதுதான் இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் வித்தியாசம். அவர் சொல்றது நடக்கும் என்பதை அப்போதே பார்த்தார். மற்றவங்க எல்லாம் நடக்கும் என்பதை காய்ந்த பிறகுதான் பார்த்தார். அப்ப விசுவாசி யாருன்னா, நீங்க சொல்வதை இப்போதே நடக்கும் என்பதை பார்க்க விசுவாசி. அல்லேலூயா. நான் நினைப்பதை ஆனா பார்க்கும் எப்படி தெரியுமா இருக்கும்? பச்சையா இருக்க மாதிரி இருக்கும். அத்தி மரம் காஞ்சி போகாம இருக்கும். ஆனா காஞ்சி போகுமா? ஆண்டு சொன்னா காஞ்சி போகும். என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அவன் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது நடக்குது. ஆனா பார்க்கும்போது அந்த அத்தி மரம் சொன்ன உடனே காஞ்சி போகல. சொன்ன உடனே காஞ்சி போகாதனால அத்தி மரம் வந்து பட்டு போகாதுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா அது பட்டு போய் சொன்னது யாருதான்? ஏன் சொல்லுகிறார். அதே மாதிரி நான் வறுமை போகுங்க, வறுமை மாறுங்க சொல்றேன். ஆனா பார்க்கும்போது மாறாதான் இருக்கும். ஆனா நீங்க சொல்ற வார்த்தை வல்லமை இருக்கு. நீங்க விசுவாசிக்கிறோம், இது மாறும், இது மறுரூபமாகும், மகிமை மேல் மகிமையாக மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் மாறுன்றதை விசுவாசிக்கலனா, மாறும் என்று சந்தேகப்பட்டு இதை மாறாதுன்னு வாய் தந்து பேசிட்டீங்கன்னா அது மாறாது. ஆனா தொடர்ச்சியாக இது மாறும். நான் சொல்லி இருக்கிற மாறும் இல்லப்பா, நீ சொன்ன அப்படியே பச்சை பச்சையா இருக்குது, அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிதான். மகிமை மேல் மகியுது. கெட்டதுக்கே வேலை செய்யினா நல்லதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில ஏதாவது இது மாதிரி தடையா இருக்குதுன்னா நீங்க சொல்லும் போது அது வாழ்க்கை விட்டு பட்டு போகும். வியாதிகள் பட்டு போகும், தரித்திரம் பட்டு போகும், கஷ்டங்கள் பட்டு போகும், பிசாசு கிரியைகள் பட்டு போகும். என்றால் சொன்னது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை யார் சொன்னாலும் அதுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. தேவன் தான் சொல்லணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவன் சொல்லணும் அவசியம் இல்ல. தேவனுடைய வார்த்தையை யாரு சொன்னாலுமே அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். முதலமைச்சர் சட்டம் போடுறாரு. என்ன சட்டம் போறாரு? பெண்களுக்கு எல்லாம் பஸ்ல போனா ஃப்ரீன்னு பஸ் போறாரு. அந்த பஸ்ல முதலமைச்சர் வந்து உட்கார்ந்துக்கிறாரு. யார் உட்காந்துக்கிறது? கண்டக்டர் தான் உட்காந்துக்கிறாரு. சட்டம் போட்டு அவர் சட்டம் போட்டு நான் தான் சொல்லிட்டு எல்லா பஸ்ஸும் உட்கார முடியுமா? எல்லா பஸ்ல முதலமைச்சர் உட்கார முடியுமா? நம்ம ஆள் வந்து கொடி காட்டுற மாதிரி எங்க ட்ரெயின் ஓம் பண்ணாலும் முதல்ல நிக்கிறாரு. ட்ரெயின் மார்ச் தள்ளி போயா நான் வரேன். யாரு? நம்ம ஜி தான். வந்தே பாரத் எங்க வந்து போட்டாலுமே முதல்ல அன்னைக்கு கொடி பிடிச்சி நிக்கிறாரு. எப்பா உனக்கு 1008 வேலை இருக்குயா, அதெல்லாம் விட்டு ட்ரெயின் மார்ச் வேலை பண்ண. அது மாதிரி இல்ல சரிங்களா? இவர் சட்டம் போறாரு. அங்க இருந்துட்டு கோட்டையில இருந்துட்டு அது எங்க வேலை செய்யுது? பஸ்ஸுக்குள்ள வேலை செய்யுது. ஏன்? சொன்ன வார்த்தை அப்படி, சட்டம் அப்படி இல்ல. முதலமைச்சரா வந்து ஒவ்வொரு பஸ் சொன்னாதான் வேலை செய்து நடக்குமா? இல்ல. சட்டம் போட்டார்னா தமிழ்நாட்டில் ஓடுற எல்லா பஸ்லயும் அது ரூல்ஸ் என்ன பண்ணும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் நீங்க எங்க இருந்தோ நீங்க சொல்ற காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில தேவன் சொல்ற காரியங்கள்லாம், இதுல எழுத சட்டங்கள்லாம், இதுல எழுத தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல வேலை செய்யும். ஒரு முதலமைச்சரே கோட்டையில இருந்து சட்டம் போட்டா பஸ்ல வேலை செய்த மாதிரி ஆண்ட பரலோக சட்டம் போட்டா உங்க வீட்டுல வேலை செய்யாதா? ஹல்லேலூயா. வேலை செய்யுமா? வேலை செய்யுமா சிஸ்டர்? செய்யுமா செய்யாதா? முதலமைச்சர் சட்டம் போட்டாலே அது பஸ்ல வேலை செய்யுதுன்னா, ஆண்டவர் சட்டம் போட்டா உங்க வீட்டுல வேலை செய்யுமா? வேலை செய்யும். அது விசுவாசிக்கணும். அல்லேலூயா. என் வீட்டுல அது வேலை செய்யும். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா. தேவன் சொன்னார்னா அப்படி நடக்கும்னு இருதயத்துல என்ன பண்ணணும்? அதை விசுவாசிக்கணும். ஆமென். இப்போ நீ பஸ்ல போறீங்க, நீங்க ஃப்ரீ பஸ்ல போறீங்க. இப்போ அவரு காசு கேட்கிறாரு. யார் கேட்கறது? கண்ணு காசு கேட்கறாரு. காசு கொடு, 10 ரூபா கேட்க 20 ரூபா கேட்கறாச்சு பஸ்ஸுக்கு. என்ன சொல்லுவீங்க? கொத்துருவீங்களா? சாதா டைம்லயே நம்ம பயங்கரமா பேசுவோம். இதுல ஃப்ரீ வேற சொல்லிட்டாங்களா? யார்கிட்ட காசு வாங்குறா? யார் தெரியுமா? என்ன காசு வாங்கி எங்க வீட்டுக்கு எடுத்து போலாம் பாக்குறியா? எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எங்க வீட்டு காசு உனக்கு தேவையா? என்ன சட்டம் பேசுவோமா? அங்கெல்லாம் சட்டம் பேசுறதுக்கு வாய் இருக்குதே, இந்த சட்டத்தை பேச வேண்டியதானே? அங்கங்க போச்சு உங்க வாய். அதுக்கு மட்டும் பேச மாட்டீங்களா? 10 ரூபாய் டிக்கெட் அவங்க மட்டும் சட்டத்தை பேசுவோம். என்ன சொல்லுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்? கொத்துக்கிறாரு. எப்பா அதுக்கெல்லாம் சொல்ல சட்டம், இது சட்டம் சொல்லு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அல்லேலூயா. இதுல சொல்லி இருந்தீங்கன்னா என்னைக்கோ கிடைச்சிருக்கும். இந்த இத
சட்டம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் சொல்றதுக்கு. நமக்கு சட்டமும் தெரிய மாட்டேது, சொல்லவும் தெரிய மாட்டேங்குது, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியா போட்டிருக்காங்களா? அப்படியா ஒருத்தர் சொன்னாரு, ஐயா ஒரே நாள்லயா எல்லாம் இந்தியா முழு எலெக்ஷன்ல முடிஞ்சிச்சியா? இப்பதான் முதல் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 அப்படியா மொத்த எலெக்ஷன் முடியலையா? அடப்பாய் மனுஷா, உனக்கு இன்னும் பாதிவே தரல. எப்போ நாளைக்கு சொல்லுவாங்களே ஓட்டு, நாளைக்கு சொல்லுவாங்க கேக்குறாரு, இன்னைக்கு போட்டாச்சு நாளைக்கு சொல்லிடுவாங்களா? எப்பா மே மாசம் 6ஆம் தேதி தான், ஜூன் மாசம் 6ஆம் தேதி தான். உனக்கு சட்டமும் தெரிய மாட்டுது, என்னைக்கு ஓட்டு போட்டியா? நான் ஓட்டு போடலையா? நீ பேசாத, ஓடி போயிடு. ஓட்டே போடல. அதே மாதிரி சட்டமும் இவர் ஓட்டு போட்டு நாளைக்கு எதிர்பார்க்கிறாரு. ஜூன் மாசம் 4ஆம் தேதிக்கு ரிசல்ட் எப்ப எதிர்பார்க்கிறாரு? நாளைக்கு எதிர்பார்க்கிறாரு. அப்போ சட்டமும் தெரிய மாட்டேது, எப்பவும் தெரிய மாட்டேது. அப்போ நமக்கு சட்டம் தெரியணும். இது என்னது சட்டம்? புத்தகம். இது உயில் புத்தகம். உங்களை ஆண்டவர் என்னெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரோ அதெல்லாம் எழுதி இருக்குது. அல்லேலூயா. என்ன புக் இது? சட்ட புத்தகம். வேற என்ன புத்தகம் இது? உயில். சரிங்களா? உயில் என்ன அர்த்தம்? உயில் அர்த்தம் சொத்து. என்னன்னா சொத்து எழுதி இருக்குதோ சொல்லுப்பாங்களே, இது அந்த 400 புஞ்சை இருக்குது, 4 இது இருக்குது, அது இருக்கு, எல்லாம் இருக்குது, எல்லாம் 400 500 இருக்குது. ஆனா எங்க இருக்கு தெரியல. நீ வேஸ்ட். அங்கெல்லாம் அது இருக்குது, இது இருக்கு, எங்க சரி பத்திரம் தாங்க தரலங்க. இந்த பாழா போன கழிவு எங்க போய் தரல பத்திரத்தை? நம்ம கையில எங்க தெரிய மாட்டுது. இது பிரயோஜனம் இல்ல. அல்லேலூயா. அது வேலி அடைக்கணும், பாதுகாக்கணும், கையில் தெரியணும் எங்க இருக்குன்னு. அப்ப பைபிள் எங்க இருக்கு, இது வசனம் என்ன போட்டிருக்கு, இது வாழ்க்கை எப்படி வேலை செய்யும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அது சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இல்ல உங்க இடத்துல வேற யாராவது கொட்டைக போட்டு ஜாலியா வாடகை விட்டு இருப்பான். அடப்பாய் மனுஷா, நான் வாடகை விட்டு வாங்க வேண்டிய இடத்துல எவ்வளவு விட்டு வாடகை விட்டுக்கிறேன். ஏன்னா அறியாம. அப்போ வாழ்க்கை அறியாம இருக்கிறதால தெரியாம இருக்கு, தெரியாம இருக்கிறதுனால அறியாமல் இருக்குது. அல்லேலூயா. ரெண்டுமே உங்ககிட்ட தான் இருக்குது. அறியாமையும் தெரியாமையும் உங்களை பாடா படுத்திட்டு இருக்குது. அல்லேலூயா. பதில் என்ன? அறியாமைக்கு அறிந்து கொள்ளுங்க, அவ்வளவுதான். தெரியாமைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இத படிங்க. அல்லேலூயா. இதை படிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன இருக்கு தெரிய ஆரம்பி. அப்போ அந்த வசனப்படி அவ இருதயத்திலே சந்தேகப்படாமல் இது நடக்கும் என்ற ஒரு ரூபத்தை என்ன பண்ற மனதுக்குள்ள கொண்டு வரும்போதுதான் அது அங்க நடக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சும்மா வெறுமனே மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்துலாம் போகாது. நான் ஏன் பெயர்ந்து போகணும்னு சொல்லும். எப்பா ஆண்டு சொல்லுகிறாரு, நான் அதை பாக்குறேன், அது மழை போகிறோமா என்ன எதிர்பார்க்கிறேன், அதனால நிச்சயமா போகும். ஆமேன். அப்படி ஒரு வாட்டி என்ன, தென்கொரியா தேசத்துல ஒரு லேண்ட் இருந்துச்சு. ஒரு 5 பேர் இருந்தாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அது ஒரு தங்கச்சி, மீதி 4 அண்ணன்மாருங்க இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, பாகம் பிரிக்கும் போது கரெக்டா ஒருத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மலை இருக்கிற ஒரு மலை மட்டும்தான் வந்துச்சு. பாகம் பிரிக்கும் போது 4 அண்ணன்மார் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுங்க, 4 நல்ல இடத்த பாகம் போட்டு இது போகாத இடத்துல பண்ணிக்கலாம், ஆளுக்கால் ஷேர் பண்ணி தான் பண்ணிருக்கலாம். இவங்க என்ன பண்ணாங்க, 4 நல்ல இடத்த என்ன பண்ணாங்க, அண்ணமாக 4 பேர் ஷேர் பண்ணிட்டு அந்த மலை இருக்கிற போகாத இடத்த என்ன பண்ணிட்டாங்க, இவங்க கடைசி இருக்க தங்கச்சிக்கு என்ன பண்ணாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க, எப்பா இப்படி பண்ண தப்புப்பா, இவ்வளவு சொன்னாங்க. இந்த சிஸ்டம் மட்டும் இல்ல விடுங்க, சண்டை போட வேணாம், சொத்து தானே பார்த்து ஆண்டு சொல்லிட்டு, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா அப்படின்னாங்க. இந்த 4 இடத்த வித்தாங்க. 4 இடத்த விற்கும் போது கிட்டத்தட்ட ஒரு இடம் 10 லட்சம் ரூபாய் போயிடுச்சு. 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த மலை இருக்கிற இடத்துல யாரும் வாங்க வரல. 50,000 ரூபாய் போக மாட்டேங்குது. இவங்க ஜோம் ஆரம்பி, ஆண்டவரே இந்த வசதி எடுத்து ஜோம், நடந்த சம்பவம் இது. இந்த வசதி எடுத்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமூகத்தை தள்ளுண்டு போல சொன்ன ஆகும் சொன்னீங்க ஆண்டவரே, என்ன செய்யுங்க ஆண்டவரே. அவங்க அந்த வாடகை வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த மலை தெரியும் அவங்களுக்கு. இப்படி சொல்லி 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 ஜோமணினே இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் அந்த கடலுக்கு மேல ஒரு பாலம் ஒன்று கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, அதுக்கு என்ன நிறைய கல் தேவைப்பட்டுச்சு. அப்போ வெளியிருந்து கல் எடுத்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல ஆகும் அந்த இடத்துல இது போனோம்னா. அப்போ சிஸ்டர் கேட்டாங்க, சிஸ்டர் இது மாதிரி பிரிட்ஜ் கட்டணும், உங்க இடம் தான் இருக்குது, உங்க எல்லையில மலை இருக்குது, இடம் வேணாம் எனக்கு, மலை மட்டும் போதும், நீங்க எவ்வளவு தருவீங்க அப்படின்னா சொன்ன
10 தரலாம் அப்படி 10 லட்சம் இல்ல 10 தரலான் இருக்காங்க. 10 கோடி ரூபாயா? அவங்க ஓகேங்க அப்படின்னாங்க. இவங்க எது கேட்டாங்க? 10 லட்சம். 10 ரூபானா 10 ரூபா, இவங்க 10 ரூபானா 10 ரூபா தனியாக 10 லட்சம் தான் போயிருக்குது. 10 ரூபானா பாக்கலாங்க அப்படின்னு ஒரு விசுவாசம் பேசிக்கிறாங்க. 10 கோடி ரூபாயா? ஓகே பரச்சு, அவங்க லாபம் தானே. 10 கோடி ரூபாய் ஓகே. ஒரே செக்ல 10 கோடி ரூபாய் அந்த அம்மாவுக்கு போயிடுச்சு. எதுக்கு மட்டும்? இப்போ மலைக்கு மட்டும். அல்லையா, கறந்துட்டலாமா? யாருக்கு மழை போனேன் என்ன நாமா? அப்போ தென் கொரியால நடந்த சம்பவம் சியோன் அந்த பட்டணத்துல. அப்போ எல்லாம் வந்து யார் வந்துருது? அண்ணன் மேல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கோடை உனக்கு வாயில கொடுக்குறேன், ஏமாத்தான பண்ண உனக்கு எதுவுமே கிடையாது. பாதி என்ன பண்ணி சர்ச்சு கொடுப்பேன். அல்லேலூயா, ஆண்டு கொடுப்பேன். ஆண்டு என்ன பண்ண செஞ்சாரு. அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை நீங்க அவங்க பார்த்து எப்படி பார்த்தாங்கன்னா, அங்க மலையே இல்ல, அதுல மலையே இல்ல அப்படின்னு பார்த்தாங்க. அங்க இருக்க மலை அவங்க என்ன பார்த்தாங்களோ அப்படியே மாறிடுச்சு. அவங்க சொல்றாங்க, நான் இது பார்க்கும்போது அந்த மலையை நான் பார்க்கல, இந்த மலை பெயர்ந்து எங்க போகும்? சமுத்திர தள்ளுண்டு போன்னு சொன்னேன். எங்க போச்சு மலை? இப்போ சமுத்திரத்தெல்லாம் போச்சு. சமுத்திரத்தை பிடிச்சு கட்டுறாங்க இவங்க. அல்லேலூயா, அவங்க வசனம் அப்படியே நிறைவேறிச்சு. இவங்க எங்க வேறையும் கொண்டு வீடு கட்டல, அது சமுத்திரத்தெல்லாம் கொண்டு போட்டு சமுத்திரத்து மேலதான் என்ன பண்றாங்க? கடல் மேல என்ன பண்றாங்க? பிரிட்ஜை கட்டுறாங்க. அல்லேலூயா, அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நடந்தது எங்க வாழ்க்கையில. அதுக்கு என்ன பண்ணாங்க? அதை பார்த்தாங்க. ஆமென். அந்த வார்த்தையை இவர்கள் பார்த்தார்கள். யார் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு விசேஷமான அபரிவிதமான சக்தி அது வெளிவர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். உன் வார்த்தை உங்க வாழ்க்கை நீங்க என்ன பண்ண மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எபிரேயர் 11:1-2 பாத்தீங்கன்னா இங்க பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறதால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றாங்க. ஓகே. மூன்றாவது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் அல்லேலூயா காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிற உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வார்த்தை சொல்ல 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 அவர் இருதயத்துல எண்ணத்தை கொண்டு வந்திருக்கிறாரோ, இது உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று பிதாவுடைய எண்ணம். எப்படி மலைனா எப்படி இருக்கணும், செடினா இப்படி இருக்கணும், மீன்கள் இப்படி இருக்கணும்னு பிதாவானவர் இருதயத்துல என்ன ஒரு பிக்சரை வச்சாரோ அந்த பிக்சர் தான் வார்த்தையும் வெளிவரும் போது அதுவாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அப்போ வார்த்தைக்கு முன்னாடி அந்த பிக்சர் இருதயத்துல இருக்குது. யார் இருக்குது? ஒரு பில்டிங் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு பில்டிங் கட்டுறீங்க. இப்ப இடம் காலியா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இடம் காலியா இருக்க போது அது இன்ஜினியர் என்ன பண்ண, உங்களுக்கு வீடு இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல பிக்சரை காட்டுறாரா? வீடு அங்க இருக்கா? இல்ல. நீங்க பாத்துருப்போம், பெரிய பிளாட் எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா அது வீடு இருக்கிற மாதிரியே பெரிய படம் ஒண்ணு முன்னாடி போட்டிருப்பாங்க. அதே மாதிரியே இருக்கும். நீங்க அது வேலை முடிச்சு பாருங்களேன், அந்த படம் எப்படி பிரிண்ட் அவுட்ல எப்படி ஒரு பெரிய ஒரு பேனர்ல எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி பில்டிங் தான் வரும். வருமா? பார்த்துருக்கீங்களே இந்த பில்டிங். அது ஒண்ணு இப்பதான் அடித்தளம் போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் இப்படி வரும், இவங்களால முடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டைம் போட்டு பில்டிங் பிக்சர் போட்டுருவாங்க. நீங்க முடியும் போது என்ன கலரோ எத்தனை ஃப்ளோரோ எது மாதிரி பார்க்கிங் இருக்குமோ அப்படியாகவே அச்சாஸ் அங்க இருக்கும். அதே மாதிரி எப்படி அங்க வந்தது பில்டிங்? எப்படி வந்துச்சு? அவ எண்ணங்கள்ல, அது இன்ஜினியர்ல யார் விரும்புனாங்களோ அந்த பில்டர்ஸ் மனதுல எதை மாதிரி பில்டிங் வேணும்னு பார்த்தாரோ அதே மாதிரி பில்டிங் தான் அங்க வந்தது. அல்லேலூயா. இங்க 10 மாடி பில்டிங் போட்டு அங்க 5 மாடி பில்டிங் வரல. இங்க ப்ளூ கலர் பெயிண்ட் போட்டுட்டு அங்க வெள்ளை கலர் பெயிண்ட்ல போடல. இவர் மைண்ட்ல அது இன்ஜினியருக்கு என்ன நினைச்சாரோ அதான் வார்த்தையாக வெளிவந்து இப்படி கட்டுப்பா இப்படி கட்டுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்ற வார்த்தை எங்க வந்துச்சுன்னா அது இருதயத்துல, வார்த்தையில இருதயத்துல இருக்குது.
அப்ப பிதா இருதயத்துல உலகம்லாம் இப்படி இருக்கணும், மரம்லாம் இப்படி இருக்கணும், செடினா இப்படி இருக்கணும் அப்படின்னு இருதயத்துல வந்ததால அது வாயின் வழியா வெளிவரும்போது அப்படியா வந்துதான். அல்லேலூயா. அதான் உலகம் அங்கதான் போட்டிருக்கு, உலகத்தை எப்படி சிருஷ்டித்தாரா? விசுவாசத்தினாலே தாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் எதுல உருவாயிச்சா? வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகள் தோன்றப்படுவினாலே உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுல இருந்து எடுத்து மாத்தல, உள்ள இருந்து ஒன்று கொண்டு வந்துக்கிறார். இதை சொல்றாரு, இதை ஒரு பொருளை வச்சு ஒரு பொருளை மாத்தி வேற பொருள் ஆக்கல. என்னன்னா, இப்ப சாப்பாடு செய்றீங்க, சாப்பாடு செஞ்ச பிறகு என்ன பண்ணுவீங்க? அதை புளி சாதம் ஆக்கலாம், தயிர் சாதம் ஆக்கலாம், வேற ஆக்கலாம், தேங்காய் சாதம் மாத்தலாம், வேற மாத்தலாம், சாம்பார் சாதமா மாத்தலாம், அது ரசாதமா மாத்தலாம். சரிங்களா? இந்த சாதம் இருந்தாதான் இதை மாத்த முடியுது. ஆனா அப்படி மாத்தலையா, அந்த சாம்பார் சாதத்தையே உருவாக்கிட்டாராம், அந்த லெமன் ரைஸையே உருவாக்கிட்டாரு. முன்ன பாத்தீங்கன்னா பழைய படம் ஒண்ணு இருக்கும், ஒரு பெரிய ராசி எல்லாம் சாப்பிட்டுருவான், திருப்பி என்ன பண்ணுவோம், அப்படியே வரும், திருப்பி லட்டு லட்டா வரும், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுவும் உருவாகும். பகாபலியா ஏதோ ஒன்று பழையதுன்னு ஞாபகம் இல்லை, அப்படியே என்ன பண்ணும், மாயா பஜார் நினைக்கிறேன், மாயா பஜார், அதுவே உருவாகும், அப்படியே எல்லாம் உருவாகும். அதே மாதிரி உலகம் அதுவா உருவாயிடுச்சு. அது எப்படி உருவாச்சுன்னா, இருதயத்துல என்ன வச்சிருந்தாரோ, ஏன் நினைச்சாரோ அதுவாக பேசும்போது அது அப்படி உருவாக மாறிடுச்சு. அப்போ அவருடைய சிருஷ்டியா இருக்கிற அவரை போல இருக்கிற நாமும் இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு அதையே பேச ஆரம்பிச்சோன்னா அதுவா உங்க வாழ்க்கை வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆண்டவரும் நம்ம இருக்கிறதுனால நாமும் தேவனை போல அதை செய்தா நம்முடைய வாழ்க்கையிலும் அது வரும். எப்படி வரும்? முதல்ல இருதயத்துல நினைப்பை கொண்டு வரணும். அந்த நினைப்பை கொண்டு வருதான் இந்த பைபிள், இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு நினைப்பை கொண்டு வரும். இந்த நினைப்பு உங்க வாயின் வார்த்தையுமா வெளியே வரணும். இது உண்டாவதாக, அல்லேலூயா, இது கிடைப்பதாக. அப்போ முதல்ல எங்க வரணும்? வாயிலையா இருதயத்திலையா? எங்க வரணும்? இருதயத்துல பிக்சரை பார்க்கணும். எப்படி பிக்சரை பார்க்கணும்? நல்லதா பார்க்கணும், சுகமா இருக்குன்னா பார்க்கணும், நல்ல பணக்காரனா பார்க்கணும், நல்ல பென்ஸ் கார்ல போறதா பார்க்கணும். இப்ப நடந்து போறதுக்கே காசு இல்ல இருக்கலாம், ஆனா நீங்க நினைப்படுத்த பார்க்கணும், நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ ஒருத்தருக்கு போறதுக்கு காசு வாங்குறேன், ஆனா ஒரு நாள் ஆகும், நான் எல்லாரும் கொடுக்க மாத்துவேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ண பார்க்கணும். அல்லேலூயா. உங்க பர்ஸை திறந்து பார்க்கும்போது ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா சொல்ல பர்ஸ இப்போ ஒண்ணு இல்லாம இருக்கும், ஒரு நாள் பாரு கட்டக்கட்டியா உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். காதை பார்த்து கழுத்தை பார்த்து சொல்லணும், கழுத்தை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உன் கழுத்துல ஒரு செயின் வரப்போகுது. அல்லேலூயா. உன் கையில ஒரு வளையல வரப்போகுது. அல்லேலூயா. இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன தேவையோ சொல்ல ஆரம்பிக்கும் போது நீங்க உங்க வாழ்க்கையில வர, அப்போ இருதயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? அது ஆசைப்படணும். ஆசைப்பட்டு அது வாயில சொல்லும் போது தேவன் எப்படி அதை ஆசைப்பட்டு சொன்னாரோ அதே மாதிரி நாமும் ஆசைப்பட்டு சொன்னீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில உருவாகி வரும். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, உருவாகி வரும்னா வேற ஒரு பொருளை எடுத்து எப்படிங்க உருவாகி வரும்? எனக்கு தான் சரியா இது இல்லையே, எனக்கு தான் சரியா படிப்பு இல்லையே, எனக்கு சரியா வருமானம் இல்லையே, எனக்கு சரியா வேலை இல்லையே, அது இல்லையே. ஆண்டவர் ஒரு பொருள் இருந்து உருவாக்கி ஒரு பொருளாக்கல, அந்த பொருள் தானா உருவாயிடுச்சு. அப்ப நீங்க சொல்லும் போது எப்படி நடக்கும், எங்க வரும் தெரியாது, ஆனா ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அல்லேலூயா. ஏன்டா உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய ஆத்துமாவுக்கும் அந்த சக்தி இருக்கு. சக்தி எப்படி வந்துச்சு? நீங்க தேவனமா இருக்கிறதுனால சக்தி உங்களுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. உங்க அப்பா அப்படி இருக்கிறாரு, அதனால நீங்களும் அப்படி இருப்பீங்க. அல்லேலூயா. மீன்களுக்கு யார் நீச்சல் கற்றுக் கொடுப்பது இல்ல, பறவைகளுக்கு யாரும் பறவை கத்து கொடுப்பது இல்ல. அதே மாதிரி ஏனென்றால் அவங்க அப்பா, மீனோட அப்பா யாரு? சிங்கமா? மீன் அப்பா யாரு? மீன் தான். பறவை அப்பா யாரு? அதனால பறக்குது. ஏன் பறக்குது?
குட்டி பறக்குது, உங்க அப்பா பறக்கும், அதான் அவன் பறக்குறான். மீன் நீந்தது, உங்க அப்பா நீந்துறான். அப்ப நான் நல்லா இருக்கணும், எங்க அப்பா நல்லா இருக்கிறாரு, நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. எங்க அப்பா சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்கும். அல்லேலூயா. எங்க அப்பா யூதராஜ சிங்கம், நானும் யூதராஜ சிங்கம். அவருக்கு வல்லமை இருக்கு, எனக்கு வல்லமை இருக்கு. அவரால் நீ செய்ய முடியும்னா என்னாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. அவரால் பண்ண முடியும்னா என்னாலும் பண்ண முடியும். அல்லேலூயா. அது விசுவாசம் யார் மனதுக்குள்ள இருக்கோ அவர்கள் பெரிய காரியம் செய்வாங்க. அது விசுவாசம் இல்லைன்னா அவங்களால என்ன பண்ணுது, செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போ எங்க அப்பா அப்படி இருக்கிறாருங்க, எனக்குன்னு எதுவும் இல்ல, எனக்குன்னு இல்ல, எங்க அப்பா சொன்னா நடக்குது. எப்படி நடக்குது? எங்க அப்பா மனதுல யோசிச்சு உலகம் இப்படி இருக்கணும், நான் இப்படி மாறணும்னு ஆசைப்பட்டு சொன்னாரா, அப்படியா வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? நானும் இருதயத்துக்குள்ளாக என் ஆத்துமாவுல நினைச்சு என் குடும்பம் இப்படி இருக்கும், சந்தோஷமான குடும்பத்தை பாக்குறேன். அல்லேலூயா. சமாதான குடும்பத்தை பாக்குறேன், மகிழ்ச்சியான குடும்பத்தை பாக்குறேன், செழிப்பான குடும்பத்தை பாக்குறேன், நல்ல குடும்பத்தை பாக்குறேன், நல்ல மனைவிய பாக்குறேன், நல்ல கணவனை பாக்குறேன், நல்ல பிள்ளைகளை பாக்குறேன். அப்படி நீங்க எதை பாக்குறீங்களோ அதை நீங்க பேச ஆரம்பிக்கணும். ஆமென். என் பிள்ளைகள் மாற ஆரம்பிக்கும், என் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும், என் மனைவி சந்தோஷமா என்ன பண்ணுவா, எனக்கு மரியாதை கொடுப்பா. அல்லேலூயா. மரியாதை கொடுப்பான். மனைவி என்ன நினைக்கும், என் புருஷன் என்ன பண்ணும், என்ன நேசிப்பா, நேசிக்கிற மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. மனைவி வீட்டுல இருக்கும்போது இந்த கனவு வரும்போது என்ன பண்ணுவாரு, எனக்கு ஆள் வாங்கிட்டு வருவாரு, எனக்கு என்ன பிடிச்சது வாங்கிட்டு வருவாரு. அல்லேலூயா. இவரும் ஒரு பூ வாங்கிட்டு வருவாரு. நினைக்க வர ஆரம்பிக்கும். ஆமே. புருஷன் என்ன நினைப்பான், வீட்டுக்கு போகும்போது முள்ளறந்த அந்த முக சந்தோஷோட, வாங்க அத்தான் வாங்க உட்காருங்க, என்ன டயர்டா இருக்கீங்க, இந்த ஜூஸ் குடிங்க, அப்படி என்ன பண்ண எதிர்பார்ப்போம். அப்படி எதிர்பார்ப்போம் வரணும். வந்தீங்கன்னா அது அங்க மைண்ட்ல வேலை செய்யப்பா, என் புருஷன் எவ்வளவோ வேலை செய்யறாப்பா, உழைச்சு ஓடா போயின்னுக்கிறான், என்ன பண்ணலாம் போய் என்ன பண்ணலாம், அவனுக்கு ஏதாவது செஞ்சு வைக்கலாம் நினைப்பு உண்டாகும். வெறுமை திட்டு வருது, ஒரு வீட்டுல ஒழுகுது சனியை பிடிச்சது, அது வந்தாலே ஒரே தொல்லைச்சு எப்படி அப்படி அடிச்சுன்னா அது ஏதாவது உங்களுக்கு வரும். அது வீட்டுல நினைச்சுன்னு ஒண்ணு வருது பாரு, ஒண்ணு தொல்லை, ஐயோ இது வந்தாலே சந்தோஷமா இருக்குன்னா, சந்தோஷம் கொடுக்கறதுக்கே 7 மணிக்கு வரும் பாரு ஒண்ணு, இது 7 மணி ஆன உடனே அது வந்துச்சு அது வந்துச்சுன்னு. அப்ப அப்படி நினைச்சீங்கன்னா அதான் நடக்கும் வாழ்க்கையில. எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை மாறும். அது எதிர்பார்ப்ப ஆரம்பிக்க இவங்க எண்ணம் நம்ம சொல்லும் போது எண்ணத்துல ஒரு மாற்றம், எண்ணத்துல ஒரு பிரச்சனை கொண்டு வருவீங்க, அது பிரச்சனை எதிர்பார்ப்பீங்க, அது பிரச்சனை தான் வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்ன நினைக்கிறீங்க இப்போ? அல்லேலூயா. நாளை நினைங்க. ஆமேன். ஒரு அப்படிதான் நான் வேலை செய்யும் போது கூட ஒருத்தர் ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, டி நகர்ல ஒரு ஆபீஸ் இருக்கு, இந்த ஆபீஸ்ல ஒரு இது நான் பார்த்தல, அந்த மேடம் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த மேடத்துக்கு பேரு ஸ்னேகா. அந்த மேடம் பேர் என்னது? ஸ்னேகா. ஸ்னேகா நினைக்கும் போது என் மனதில் என்ன நினைச்சு, ஸ்னேகா மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் மனதில். சரிங்களா? நான் கூட எப்பா ஒரு ஸ்னேகான்னு போன்ல பேசும்போது அவ்வளோ இனிமையா இருக்கும். வார்த்தை பேசும்போது அவ்வளோ, சார் என்ன சார் வேணும் சொல்லுங்க சார், அப்படியா ஸ்னேகாமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நானும், எப்பா ஸ்னேகா இருக்குங்க மேடம் இருக்கு, ஒரு இருக்கிறாங்க மேடம் இருக்காங்க, போய் ஒரு சர்வீஸ் இருக்குது போய் பாத்துருவா அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டேன். ஸ்னேகா? ஆமா சார், ஆமா ஸ்னேகா தான். அவருக்கு சந்தோஷமா போறாரு. அவங்க ஸ்னேகா சொன்னோடனே மனதுல ஒரு பிக்சர் வந்துச்சு, ஓ ஸ்னேகாமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு டி நகர் போயிட்டு ஒரு அங்க இருந்தாரு, ரிசப்ஷன்ல விட்டு உள்ளதான் ஸ்னேகா இருக்கிறாங்கன்னு. இவர் ரொம்ப ஆர்வம் பாக்குறாரு ஸ்னேகா பாக்குறதுக்கு. போயிட்டு மேடம் ஸ்னேகா யார் மேடம் அப்படின்னா, திரும்பி பார்த்தனா வயசான கேள்வி, வயசான கிழவி. நான் தான் ஸ்னேகா. நீங்களா? நீங்களா? இது ஆச்சரியப்பட்டு அவ பயந்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நான் தான் ஸ்னேகா, பயப்படாதீங்க. என்ன விஷயம் இல்ல, சார் அனுப்புனாரு, இது மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பிரச்சனை இருக்குது சொல்லி, அப்படியா பாருங்கன்னு. சரி முதல் போன எடுத்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இது மாதிரி கம்ப்யூட்டர் பிரச்சனை இருக்குது, இது பண்ணுவேன், அதை முதல்ல சொல்ல போக அண்ணா ஸ்னேகா ஒரு கேள்வினா அப்படின்னா, ஒரு கேள்வி. நானும் ஷாக் ஆயிட்டேன். கேள்வியா? ஐயோ. அப்போ ஒரு பேரு சொல்லும் போது அதோட ஸ்னேகா கிட்டே போல,
அப்போ ஒரு பேர் சொல்லும் போது நமக்கு ஒரு ரூபம் வந்து வருது, இப்படிதான் இருப்பாங்க. அது எதிர்பார்ப்பாய் மாறுது. எதிர்பார்ப்பை தேட ஆரம்பிக்கிறோம். தேட ஆரம்பிக்கும் போது அது அதே மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஆமா, இல்லைன்னா ஏமாற்றம் அடைகிறோம். ஆனா பைபிள் வார்த்தை நமக்கு ஒரு பிக்சரை காட்டுது. இந்த பிக்சர் நமக்கு எதிர்ப்பை கொண்டு வருது. இந்த பிக்சர் மாதிரி தேடும் போது பைபிள் உண்மை. அல்லேலூயா. உலகம் ஏமாத்துற மாதிரி ஏமாத்தாது, ஸ்நேகா மாதிரி போய் அவங்க ஒரு கேள்வியை காமிக்காது. இந்த பைபிள் உண்மைனா ஸ்நேகானா ஸ்நேகாதான், கேள்வினா கேள்விதான், நல்லதுன்னா நல்லதுதான், கெட்டதுன்னா கெட்டதுதான். அங்க ஒண்ணு சொல்லி இங்க ஒண்ணு என்ன பண்ணது மாறாது. அல்லையா. நான் ஆட்சி வந்தா 15 லட்சம் கொடுப்பேன் அக்கௌண்ட் பார்த்தனா இருக்கிற அக்கௌண்ட்ல காசுல புடிட்டு போயிட மாட்டாங்க. அல்லேலூயா. நான் வந்தா இவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பேன், அது இப்பா இருக்கிற வேலையை தூக்காம சரிதான்பா, 15 லட்சம் பேர் வேலை இல்லை உலக இந்தியால. அப்படி இல்ல. நம்ம பைபிள் பொய் சொல்லாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டு பொய் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. இதை நீங்க நம்பலாம். இதை நம்பாம ஊர்ல ஜனங்கள்லாம் சொல்ல நம்பி சோரம் போயிட்டு உட்காந்துக்கிட்டு என் வாழ்க்கை மாறல, அது மாறல, இது மாறல, எப்படி மாறும்? ஆமேன். இந்த பைபிளை விசுவாசிங்க. இத பிக்சர் கொண்டு வாங்க. எப்படி அந்த பிக்சர் நமக்குள்ளாக ஒரு ரூபத்தை கொண்டு வரும் மாதிரி ஆண்டுடைய வார்த்தையை ரூபமா கொண்டு வாங்க. நீயோ கடன் வாங்காது இருப்பாய், அநேக ஜாதி கடன் கொடுப்பாய், உன்னுடைய குடும்பத்தை கோத்திரத்துல பலவீனப்பட ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. உன் தேசத்துல கர்ப்பம் விழுவதில்லை, என் தேசத்துல நன்மை உண்டாகும். இதை உங்க பிக்சர்ல நீ கொண்டு வரணும். முதல்ல இத பிக்சர்ல கொண்டு வந்து இந்த பிக்சரை வார்த்தை மூலமாக பேசும்போது அது உங்களுக்கு தேவனை போல ஒரு ஆக்கும் சக்தியாக மாறுது. அல்லேலூயா. அப்போ இப்படிதான் இப்படிதான் உலகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்படிதான் உலகம் வேலை செய்யும். ஏனென்றா நம்முடைய அப்பா இப்படி வேலை செஞ்சாரு, அவருடைய பிள்ளையாக நாமளும் இப்படிதான் வேலை செய்ய. அல்லேலூயா. ஆமேன். அப்போ இதனால நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றா நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் செய்ய வேண்டும். ஆமீன். இப்ப அடுத்த வாரத்துல வந்து இது எங்கெல்லாம் வாழ்க்கை நடந்துச்சு, நடக்கல, நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வாரம் இது வந்து எக்ஸாம்பிள் பார்க்க. இதெல்லாம் இப்படி பிக்சரை பார்த்து பேசி எங்களை வெற்றி பெற்றாங்க, பிக்சரை பார்க்காம எங்களை தோல்வி அடைஞ்சாங்கன்னு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அல்லையா? வீட்டுல போய் என்ன பண்ண போறீங்க? இப்போ பிக்சரை பார்க்க போறீங்க. ஒரு தேசத்துல ஒரு கூணு வீழ்ந்த ஒரு இளவரசர் இருந்தார். அடுத்தது இவர்தான் இலவசா மாறணும். இவர் கூணு இருக்கு, யுத்தத்துக்கு போக முடியல. எல்லா மருத்துவர்களும் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து இவர் வந்து எவ்வளவோ சிகிச்சை பண்ணி பார்த்தாங்க. அவருக்கு அந்த கூண் என்ன பண்ணல, மாறல. அப்பொழுது என்ன பண்ணாங்க, வேற ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, நீங்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரை வரைங்கன்னு சொல்லி இந்த இளவரசன் நேரா நிக்கிற மாதிரி ஒரு பிக்சரை ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வரைஞ்சு வச்சார். வரைய வச்சுட்டு அந்த இவர் பாக்குற இடத்தெல்லாம் அந்த பிக்சர் என்ன பண்ணாங்க, வரைஞ்சு வச்சுட்டாங்க. இவரு கூணு விழுந்துட்டே அதை பாப்பாராம். எதை பாப்பாரு? தான் நல்லா இருக்கிற மாதிரி பாப்பாராம். இவரு கூணு விழுந்துட்டே அதை பார்க்க நான் இப்படி மாற போறேன், இப்படி நடந்த சம்பவம், இப்படி மாற போகிறேன், இப்படி மாற போக சொல்லிட்டு இந்த கூணு இருந்தா கூட அந்த நான் எப்படியாக மாற வேண்டும் என்ற படத்தை பார்க்க இந்த கூணு அவருக்கு போய் என்ன பண்ற, சில வருஷத்துல நிக்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ இவர் கூண் இருக்கு, இவர் கஷ்டம் இருக்கு, நான் எப்படியாக மாற வேண்டும் என்ற படத்தை பார்க்க, இப்படியாக மாறுவேன், நான் இப்படியாக மாறுவேன். இவர் கூண் இருக்கு, ஆனா அதை பார்த்து அந்த பிக்சரை அந்த மனதுக்குள்ள நான் இப்படியாக மாறுவேன், வாழ்க்கை இப்படி மாறும், கூணு போகும், நான் நிப்பேன், யுத்தத்துக்கு போவேன், நான் கம்பீரமா நிப்பேன் அப்படின்னு எந்த வேணுமோ அதை பார்க்க ஆரம்பிக்க சொல்ல ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கூணு போய் அவர் சுகம் அடைய ஆரம்பிச்ச சில வருஷத்துல. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கை என்னென்ன கூணு இருக்கோ அதை பார்க்காதீங்க, என்னவா மாற வேண்டும் என்றோ அதை பாருங்க. அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, பேச ஆரம்பிங்க. நீங்க பார்த்து பேசணும். அநேகர் பார்க்கறாங்க, பேசுறது இல்ல. அநேகர் பேசுறாங்க, பார்க்கறது இல்ல. இந்த மலையை பார்த்து பெயர் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடி ஆகும். இருதயத்துல அதான் முக்கியம். இருதயத்துல யார் விசுவாசிக்கிறாங்களோ, அந்த போன மாதிரி யார் பார்க்கறாங்களோ, அது யார் நம்புறாங்களோ அது நடக்கும். அல்லேலூயா. அப்போ யாருக்கு ரெண்டுமே இருக்கு, பார்க்கவும் செய்யணும், பேசவும் செய்யணும். அல்லேலூயா. நீங்க பார்க்கணும், இதயத்துல அந்த பிக்சரை கொண்டு வரணும்.
அப்படி யார் செய்யறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுமே தவிர மற்றவர்கள் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாது. ஏனென்றால் இதை நம்முடைய தகப்பன் நம்முடைய கர்த்தர் உலகத்தை எப்படி படைத்தாரோ இதுதான் பயன்படுத்தினாரு. அதே மாதிரிதான் நாமளும் பயன்படுத்தினால் நம்முடைய உலகம் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்ம பொருளாதார சுருக்கம் மாற ஆரம்பிக்கும். நம்ம கடன் சுருக்கம் மாற ஆரம்பிக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாற ஆரம்பிக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஜெபம் பண்ணாத தன்மை, ஜெபம் பண்ணாத காரியங்கள், வேத வாசிக்காத காரியங்கள் இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும்னா இது நல்லா படிச்சு சட்டத்திட்டங்கள் என்னன்னு பார்த்து இதன்படி எனக்கு என்ன இருக்கு என்ன இல்லை அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வாழ்க்கைய பேச ஆரம்பிப்பீங்க. பேசினாதான் பிக்சர் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது பிக்சர் மனதுக்குள்ள வந்துச்சுன்னா அது அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறுது. நீங்க சில விஷயங்கள் செய்ய வேண்டும். செஞ்சோம்னா நிச்சயமா வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. மாறுமா? பார்க்க சொல்லுங்க. மாறும். என் வாழ்க்கை மாற போகுது. சந்தோஷம் சொல்லுங்க. வாழ்க்கை மாற போகுது. ஹல்லேலூயா. எனக்கு எதிர்காலம் ஒன்று உண்டு. ஆமென். வாழ்க்கை மாற சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? வாழ்க்கை மாற போகுது. மாத்தி சொல்ல போறீங்க. எப்ப புருஷன் மாற போகுது சொல்ல போறீங்க. வாழ்க்கை மட்டும் மாற சொல்லு. வாழ்க்கை மட்டும் மாறும். ஹல்லேலூயா. சந்தோஷம் நஷ்டம் எல்லாம் போய் சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நன்மை உண்டாகும். ஆமென். எழுந்திக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரிகரபதடதலகரதடதலகரியா லீஷனனபுதரதடதலகரபதடதலியா கரபதலியா. ஹல்லேலூயா. 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 தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ரிகரதடதலகரபதடதலகரபதல சொல்ல ஆண்டவரே என் வாழ்க்கை மாற போகுது. என் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நல்ல ஒரு வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி இருக்க போதில்ல. நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஆவி ஜெபிக்கிறவனாக. ஹல்லேலூயா. நல்ல விசுவாசியை போல, நல்ல ஒரு பணக்காரனை போல, நல்ல ஒரு பேர் புகழ் உள்ளவனை போல, நல்ல தேவனுக்காக பற்றி எரியவனை போல, தேவனுக்காக ஊழியம் செய்வனை போல, தேவனுக்காக பெரிய பெரிய காரியங்கள் செய்வது போல, ஏழைகளுக்கு கொடுக்கிறது போல, இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது போல. ஹல்லேலூயா. என்னிடத்துல கேட்கிறவங்களுக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லாம இருப்பதை கொடுக்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. லீகரபதடதலகரபதலியா லீகரபுதடதலஷதரியா. தகப்பனே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே நான் விசுவாசிக்க உதவி செய்யுங்கப்பா. நான் மறுவமாடி உதவி செய்யுங்கப்பா. தேவன் விரும்புகிற மாதிரி தகப்பனே வாழ்க்கை மாற இருதயத்தை நான் அதை விசுவாசிக்க வாய் அறிக்கையிட உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ பெரிய காரியம் செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவா தேவ அன்பும் ஆவியின் ஐக்கியம் அந்நியமும் இன்று கொண்டு சதா காலம் நம்மோடு இருப்பதாக. இல்ல சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாறுவாது. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு